ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜினுடைய ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய கட் ஆஃப் அண்ட் ரேங்க் பேஸ் பண்ணி பெஸ்ட்டான ஒரு சாய்ஸஸ் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஜங்ஷன் ரோட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1997 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 இயர்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலேஜஸாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கூட அப்படின்னு பார்த்தோம்னா 2618 அப்படிங்கிறது கவுன்சிலிங் கூட இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இந்த காலேஜ் வந்து ஒரு அனானிவர்சிட்டி அஃபிலியேட்டட் ஏஐசிடி அப்ரூவல் இருக்கக்கூடிய பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோஎட் இன்ஸ்டியூஷனாகவும் ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜஸாகவும் நேக்கில் வந்து A++ அப்படிங்கக்கூடிய கிரேட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலேஜஸாக இருந்துகிட்ருக்கு. இது ஒரு செல்ஃப் சப்போர்ட்டிங் இன்ஸ்டியூஷன் தான். இந்த காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஎன்இஏ கவர்மெண்ட் கோட்டா வழியாகவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாகவும் இங்கே வந்து அட்மிஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கேம்பஸோடைய சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் சைஸ் கேம்பஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 35 to 40 ஏக்கர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருந்துகிட்ருக்கு. அரௌண்டு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஃபேக்கல்ட்டிஸோடைய கவுண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 350+ ஸ்டாஃப்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு பிஹெச்டி முடித்தா நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு டவுட்ஸ் கேட்டாலுமே கிளியர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாஃப்ங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஸ்காலர்ஷிப்ஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸாக இருக்கட்டும், அல்லது வந்து நீங்கள் 7.5 வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 ஸ்காலர்ஷிப்ஸு, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கான ஸ்காலர்ஷிப்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புதுமை பெண் அப்படிங்கக்கூடிய ஸ்கீம்லேருந்து வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸு, தமிழ் புதல்வன் அப்படிங்கக்கூடிய ஸ்கீம்ஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸு, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸு, அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸு, இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. அங்கே NBA அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ அது என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இருக்குது, ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் இருக்குது, சிவில் இருக்குது, சிஎஸ் இருக்குது, இசி இருக்குது, ஐடி, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு NBA அக்ரிடேஷன் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து இங்கே வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து தாராளமாக எடுத்து படிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இங்கே சேலரி பேக்கேஜஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்த ரெக்ரூட்டர்ஸ்லாம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கக்கூடிய டாப் எம்என்சியான விப்ரோ, டெல், HCL, டிசிஎஸ்ஸு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா காக்னிசன்ட்டு, IBM, இந்த மாதிரியான நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எல்லா காலேஜஸ்க்குமே மியூச்சுவலாக வரக்கூடிய இந்த கம்பெனிஸ் வந்து இங்கேயுமே கண்டிப்பாக வர்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹையஸ்ட் பேக்கேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது போக நமக்கு இது மட்டுமே இல்லாமல் இன்னும் சில எக்கச்சக்கமான கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. அரௌண்டு 200+ கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்காக வந்துட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் ப்ளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. 90% வரைக்குமே இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஐடி ஃபீல்டில் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் எடுத்து நீங்கள் ப்ளேஸ் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டாக ஒரு 34 LPAவும், லோவஸ்ட் பேக்கேஜாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 LPAவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோர் பிரான்ச்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மஹேந்திரா வர்றாங்க, ஹோண்டாய் வர்றாங்க, ஹிட்டாச்சி வர்றாங்க, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெனால்ட், நிசானு, மஹேந்திரா, டாட்டா, இந்த மாதிரியான LND, இந்த மாதிரியான கோர் கம்பெனிஸுமே வந்துட்டு இருக்காங்க. ஸோ கோர் பிரான்ச்சஸ்க்குமே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3.5 LPAலேருந்து மேக்ஸிமம் ஒரு 8 to 10 LPA வரைக்குமே பசங்க ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த கேம்பஸில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே லேப் ஃபெசிலிட்டிஸு, லைப்ரரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸு, ஹாஸ்டல், இது எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. அதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லேபெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்கக்கூடிய லேப்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறனால ஸோ இங்கே நிறையா விஷயங்களை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு காலேஜஸ்லையுமே லேப் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமான விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய லேப் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே செப்பரேட்டான லேப்ஸ் இருக்குது. அது வந்து நமக்கு கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸாக இருக்கட்டும் அல்லது கோர் பிரான்ச்சஸாக இருக்கட்டும் அதுக்கான செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு
இங்கே வந்து நல்லாவே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லைப்ரரிஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50-60,000 புக்ஸுக்கு மேலேயே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டிஜிட்டல் லைப்ரரியாகவும் நமக்கு தேவையான ஆன்லைன் டேட்டாஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணி படிச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே அதுக்கு தேவையான அனைத்து ரெஃபரன்ஸுமே இந்த லைப்ரரிஸ்லேயே வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயுமே உங்களுக்கு இன்டோர் அண்ட் அவுட்டோர் கேம்ஸஸ் இருக்குது. ஸோ நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் லெவலில் கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸுமே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு நல்ல ஒரு சிசிடிவி செக்யூர் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரிக்டான வார்டன்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அப்ளையன்ஸாக இருக்கட்டும் அல்லது வந்து அவங்களுக்கு தேவையான ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், மெஸ் ஃபெசிலிட்டிஸு, ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு கொடுக்குறது, தென் பார்த்திங்க அப்படின்னா லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸு, ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் நமக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஏரியாவாக கவர் பண்ணுற அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 20 ஒரு 30 ரூட்ஸ் வரைக்குமே பஸ் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பஸ்ஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து வழக்கம் போல் எல்லா காலேஜஸ்லேயும் இருக்கிற மாதிரியான ஒரு சேஃப்டி சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பீட் கண்ட்ரோல் சிஸ்டம், அதேமாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட்டு, ஸ்பேர் பஸ்ஸஸ்ஸு, ஆக்டிங் டிரைவர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னம்னா உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கக்கூடிய வீடியோவை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் போடுவோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃபை பேஸ் பண்ணி நல்ல ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.